வெல்கம் டு சதீஷ் ஃபிக்ஸ் சேனல். இன்வெஸ்டிங்கில் என்ட்ரி எக்ஸிட் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் நல்ல என்ட்ரி பாயிண்ட்டில் சூப்பரான ஸ்கீம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் போர்ட்ஃபோலியோவில் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ எக்ஸிட் ஆகுறது மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் இருக்கா? கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இந்த மகாபாரதத்தில் இந்த சக்கர யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைனல் வாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் வாலை வச்சு ஒரு ஃபார்மேஷனை பண்ணுவாங்க சக்கர யுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை உடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கௌரவர்கள் பண்ணியிருப்பாங்க. பாண்டவர்களில் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் அர்ஜுனர், இன்னொருத்தர் அபிமன்யு. ஸோ அபிமன்யு என்ன பண்ணுவார், சக்ஸஸ்ஃபுல்லாக அதை உடச்சி உள்ளே போயிடுவார். ஆனால் ஒரு எக்ஸிட் தெரியல அவருக்கு. ஸோ எக்ஸிட் ரொம்பவுமே முக்கியங்க. இந்த வீடியோவில் 3 சுச்சுவேஷன்ஸ், இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலனாக்கா தட் இஸ் த டைம் டு எக்ஸிட் ஃப்ரம் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். So I'm Satish, financial consultant, author of this book, Untold Wealth Secrets, Middle Class to $1 Million. இது 2 புத்தகமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஸ்டாக்ல ஏதாவது அட்வைஸரி ரெக்கமெண்டேஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, எக்ஸிட் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிங்க, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. எப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டு ஒரு 4 குவார்ட்டருக்கு அந்த பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணலையோ தட் இஸ் த டைம் யூ நீட் டு எக்ஸிட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஃபண்டு எடுத்துங்க. இந்த ஃபண்டு ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு, மணி கண்ட்ரோல்லேருந்து இந்த ஒரு கிராஃப் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2022 ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பெஞ்ச் மார்க்குக்கும் இந்த ஒரு ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக ஒரு சிக்னிஃபிகண்ட் டவுன்ஃபாலுங்க. பெஞ்ச் மார்க்குக்கு கீழே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபண்டு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க தவிர்த்து இட் இஸ் நாட் மூவிங் அப். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, போர்ட்ஃபோலியோ என்ன, ஷார்ப் ரேஷியோ என்ன, ஆல்ஃபா என்ன, பீட்டா என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் என்ன, யார் ஃபண்டு மேனேஜர், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, நிறைய விஷயத்தை சூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபண்டை நம்ம வாங்குகிறோம். நம்ம சரி வாங்கிட்டோம் அந்த ஃபண்டை நம்ம. ஸோ அந்த ஃபண்டு இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா உடனே சேஞ்ச் பண்ணணுமானா பண்ணக்கூடாது. வி ஷுட் பேஷண்ட்லி வெயிட் ஃபார் 4 குவார்ட்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 3rd மந்தில் அப்சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ரிவ்யூவில் ஓகே கன்சிஸ்டண்ட்டாக செகண்ட் டைம் இது இட் இஸ் நாட் பீட்டிங் த பெஞ்ச் மார்க் அப்சர்வ் பண்ணி வைங்க. அந்த ஃபண்டு மேனேஜர், அந்த ஃபண்ட் ஹவுஸு இதை ஒரு ஓவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கணும். அப்படி அவங்க எதுவுமே பண்ணலை, கண்டினியூஸாக இது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்குது அப்படின்னாக்கா 4 குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் சேஞ்ச் ஆகலைனாக்கா தட் இஸ் த டைம் வி ஷுட் ஸ்விட்ச் இட் ஆஃப். ஸோ இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா ரெகுலர் ரிவ்யூவிங். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரெகுலராக ரிவ்யூ பண்ணால் மட்டும்தானே அது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லும். உங்களுக்கு அது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரிவ்யூவிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபைனான்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 இயர்ஸ் கழித்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தாக்கா ரிட்டர்ன்ஸ் வருமானாக்கா ரிட்டர்ன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் ஆப்டிமம் ரிட்டர்ன்ஸா, பெஞ்ச் மார்க்கை விட்டு அதிகமாக கொடுத்துருக்கா கம்மியாக கொடுத்துருக்கா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லாருமே ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஆனால் ஒரு 60 70 எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தட் இஸ் பேட். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% கம்மியாக இருந்தால் கூட இன்னொரு ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலான்றீங்க நீங்கள். அதே மாதிரி நம்மளோட ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ் அவ்வளோ மெட்டிகுலஸாக இருக்கும். பட் ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோவர்ப், there are certain people penny wise pound foolish அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான விஷயங்களில் மட்டும் நம்ம கோட்டையை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அட்டென்ஷனை ரொம்ப பார்த்துட்ருப்போம் நம்ம. ஸோ ரெகுலர் ரிவ்யூவிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை பண்ண சொல்லுங்கள். இட்ஸ் நம்பர் 1 அது. ஸோ 4 குவார்ட்டர்ஸ்க்கு வரலைனாக்கா ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த அசட் அலோகேஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த அசட் அலோகேஷன்றதை செஞ்சுட்டு தானே ஒரு ஃபண்டை வாங்கியிருப்பீங்க. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னாக்கா 50 ரூபாய் இந்த கேட்டகரி, 20 ரூபாய் இந்த கேட்டகரி, 30 ரூபாய் இந்த கேட்டகரி நீங்கள் டிவைட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதனால் நான் பெர்ஃபார்மிங் ஃபண்டை எடுத்துகிட்டு அதே கேட்டகரியில் ஃபில் பண்ணுங்கள். சரியா? தட்ஸ் நம்பர் 1. ஸோ நம்பர் 2 எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணலான்னாக்கா உங்களோட லைஃப் ஸ்டேஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் கூட பேசிட்டு இருந்தேன். 52 வயசில் அவர் ஒரு எம்என்சி கம்பெனிலேருந்து வேலை செஞ்சுட்டு ரீசெண்டாக விஆர்எஸை வாங்கிட்டாரு. இப்போ அந்த கார்பஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா
ரிட்டையர்டு லைஃபுக்கு வந்துடுச்சு ஆக்டிவ் ஒர்க்கிங்கில் இருந்து. ஸோ ஆக்டிவ் ஒர்க்கிங்கில் இருக்கிற வரைக்கும் அவரோட வந்து அப்ஜெக்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இஸ் டு மல்டிப்ளை மணி இப்போ டு மேனேஜ் மணி. ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆகும். இட் இஸ் த டைம் டு ரீபேலன்ஸ். உங்களோட ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி இப்போ இருக்கிற ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க்கு சூட்டபுளாக நீங்கள் என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் பண்ணி திரும்ப ரீஎன்டர் பண்ணணும் சூட்டபிள் ஸ்கீம்ஸுக்கு. தட்ஸ் நம்பர் 2. நம்பர் 3, நம்ம எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம்? ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் கோலுக்காக தானே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சன்னோட ஒரு கிராஜுவேஷன் வச்சுக்கோங்க. அவர் ஏதோ யூஎஸ் போகிறாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறாரு அவர். ஸோ நமக்கு என்ன பண்ணுமோ தெளிவாக தெரியும் நமக்கு. ஓகே, அவர் வந்து 2030 ஏப்ரலில் இந்த காசு தேவைப்படும் அப்படின்னு தெரியும். ஏன்னா கிராஜுவேஷன்ஸ் ஆர் ஆல் ஃபிக்ஸ்டு. +2 எப்போ படிக்க போகிறோம், 10th எப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ அந்த ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட் வந்து லெட்ஸ் சே 2030 ஏப்ரலில் வருது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா 18 months முன்னாடி 2029 ஜனவரியில் அந்த காசை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு, அப்படி இல்லைனாக்கா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட், இல்லைன்னா டெட் ஃபண்ட், இது மாதிரியான ஒரு சேஃபான ஒரு ஃபண்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. எதனாலனாக்கா திடீர்னு கோவிட் மாதிரியோ இல்லை ரஷ்யா யுக்ரைனுக்கு வந்த வார் மாதிரியோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் திடீர்னு மார்ச் மாதம் 2030 நடந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷமாக சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாம் திடீர்னு ஒரு 40% டவுனில் இருந்தால் அது ஒரு டிசைரபிள் பொசிஷன். அது கண்டிப்பாக கிடையாது. கஷ்டப்பட்டு இந்த சேர்த்து வச்ச காசு அந்த ஒரு கோல் ஆர் ட்ரீமுக்கு யூஸ் பண்ணணும்னா சேஃப்கார்டு பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்போ சேஃப்கார்டு பண்ணணும்? 1.5 years முன்னாடி, 18 months முன்னாடி அதை எடுத்து நீங்கள் ஒரு சேஃபான ஃபண்டில் போட்டுடுங்க. இதுதான் 3rd சுச்சுவேஷன். ஸோ இப்படி உங்களோட ஃபைனான்சஸை இதை மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வெல்த் கார்பஸ் கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், ஆப்டிமமாக க்ரோ ஆகும். ஸோ ரெகுலர் ரிவ்யூவிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க. உங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப் ஸ்டேஜ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா? லைஃப் ஸ்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது ஃபைனான்ஷியலாக அசட் அலோகேஷனும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள், லைஃப் ஸ்டேஜ் அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கை பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணணுமான்ட்டு டிசிஷன் எடுங்க. இப்படி உங்கள் வெல்த்தை மேனேஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்லா க்ரோ ஆகும். உங்களுக்கு நாங்கள் இதை மாதிரியான ஒரு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுது, உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஈக்விட்டியாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. ஸோ உங்களோட வெல்த் ஜேர்னியை எங்ககிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அண்ட் என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் சேரணுன்னாலும் அதோட லிங்க் இதில் இருக்குது. முக்கியமாக இது ஒரு புது கண்டென்ட், இதிலேருந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. I'll see you with another interesting video. See you. Bye bye.